தேங்காய் துணி வச்சுருக்கேன். அது தேங்காய் பால். இந்த தேங்காய் வந்து இப்படி ஒரு வாரத்துக்கு துணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் காலியாகிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக துணி வச்சுருக்கேன். தப்பா இந்த பாட்டில் அப்படி துணி வச்சுட்டு நீங்கள் எப்படி எடுக்கணும்னா ஸ்பூன் வச்சு தான் எடுக்கணும். அது மாதிரி அதை கொஞ்ச நேரம் கூட வெளியில் வைக்கக்கூடாது. எடுத்த உடனே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கணும். இல்லைங்கன்னா கெட்டு போகும். அதனால் போன ஞாயிற்றுக்கிழமை திருவிழா இந்த ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் இது காலியாகிடும். 2 நாளைக்கு காலியாகி இன்னொரு தேங்காய் திரும்பிட்டேன். இப்போ வந்து இது பாஸ்தாவுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஆப்பத்துக்கு எல்லாம் கரைச்சி மாவெல்லாம் ரெடி ஆச்சுட்டேன். பொடிசாக இருக்கணும். இது நல்லா வரும். ஸ்லைஸாக இருக்கணும். இதான் ஸ்லைஸாக வரும் பாருங்க. நான் அரைக்கு காமிக்கிறேன். நீ படித்த ஸ்கூலில் நான் இப்போ என்னோட புது வெஜிடபிள் கட்டர். இது வந்து எங்கள் கேண்டீன்லேருந்து வாங்குறோம். இது வாங்கி 6 மாதம் ஆச்சு. இப்போ தான் யூஸ் பண்ண இருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த ஸ்டிக் அந்த மரத்தோட இது வந்து விடுறதுக்கு மனசு இல்லை. அது வந்து இப்போ வச்சுருக்கிறேன். அது எதுக்குன்னா நான்வெஜ் கட் பண்ணிருக்கேன். அன்றைக்கி போன வாரம் என்ன செஞ்சுட்டேன், புதுசுக்கு நான்வெஜ் எடுத்து கட் பண்ணிட்டேன். அதை வச்சு சிக்கனை கீழே உட்கார முடியலன்னு கால் வலிக்கிறேன். அதனால் இனிமேல் அது நான்வெஜ்ஜுக்கு மட்டும் நான் தனியாக ஒதுக்கியாச்சு. இதை பாரு, இப்படி செய்யல. இந்த வெங்காயம் பற்றியா எப்படி வந்து செய்யும் அது வரும். நான் கேட்டதும் வந்துட்ட பொடி பொடிசா இது இப்படி போட்டு லம்பால அந்த அந்த பாஸ்தா எப்படி நீளமா இருக்கு அந்த நீளத்துக்கு இது வரும். அழகா இருக்கும் பார்த்தியா? நீ படித்த ஸ்கூலில் நான் இந்த தேங்காய் உடைக்கிறதுக்காக இது ரெடி பண்ணது. இது ரெடி பண்ணிட்டு அது மாதிரி இது தேங்காய் எடுக்கிறதுக்குள்ள தேங்காய் திருவி இது எல்லாமே என்னன்னு தெரியல துரு ஆகி போச்சு. யூஸ் பண்ணுறதே கிடையாது இப்போ நான். அதனால டெய்லி திட்டு விடுது எனக்கு. இப்போ தேங்காய் உடைக்க முடியாமல் கஷ்டப்படுதோம். அதனால இப்போ இதை நல்லா இது பண்ணி ரெடி பண்ணி இது பண்ணி வைக்க. அதனால தேங்காய் எண்ணெய் நல்லா தடவி இந்த துரு பூரா இதில் வந்துடும். வந்தால் இது நல்லா தேங்காய் பண்ண உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு வருவார். இது தேங்காய் எடுக்கிறது, பத்தை போடுறது கரண்டி. கத்தி கிடையாது, அது பத்தை போடுறது. ஏதோ ஒன்று இது காமிக்கலாம்ல. கோதுமை தானே? ஆமாம், வீட் பாஸ்தா தான். அது வாங்கி ரொம்ப நாள் கொஞ்ச நாள் ஆச்சா அப்படியே கிடந்துச்சு பாத்திரத்தில் எப்பல. அதனால தான் எனக்கு இது செய்யணும் அப்படின்ட்டு செஞ்சேன். சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கு. கொஞ்சமாக சாஸ் போட்டுக்கோ. அருமையாக இருந்துச்சு. நான் சொல்லணும்னா வெங்காயம் எப்படி இருக்கணும்னு. சரி. இவ்வளோ கோல்டு வச்சிருக்காங்க எங்கள் அம்மா. ஆனால் பாதாம் பால் வாங்கிட்டு கூலிங்கே இல்லை இல்லையா? போதும், அது நல்லது. உனக்குமே கூலிங் வேண்டாமே? கூலிங் யாருக்குமே வேண்டாம். நல்லா இருக்கும் போலயே. நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டுருக்கு. எங்க போயிட்டு வந்தீங்க? இன்னைக்கு வந்து கடைக்கு போயிட்டு. என்ன கடைக்கு? ஐப்ரோஸ் பண்ணிட்டு வந்தேன். ஆமா, பண்ணிட்டு பாதாம் மில்க் எல்லாம் வாங்கிட்டு சமையல் பண்ணணும். யாராவது சாப்பாடு செஞ்சுட்டீங்கன்னா கொஞ்சம் கொடுத்து விடுங்களேன். பக்கத்துல உள்ளவங்க. சரி, என்ன பண்றீங்க? இது வந்து டால் தடுக்கா, பருப்பு தடுக்கா, பன்னீர் கிரேவி, நானு, ஷாய் பன்னீர், நானு, ஜீரா ரைஸ், அப்புறம் ஜீரா ரைஸ் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கு இடையிலே வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அப்பப்போ தின்னு. ஆமா, வெயிட் லாஸ் ஆன வெயிட் ஏற்றிடுவேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இது வந்து நான்காக ரெடி பண்ணி வச்சிருக்க டோ. இன்னும் 1/2 hour ரெஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப எடுத்து நீட் பண்ணும். இது வந்து டாலுக்காக தடுக்கா பண்ணிட்டு இருக்கேன். அவங்க ஒரே ஒரு டிஷ் தான் பண்றாங்க. வெங்காயம் போட்டு. இன்னைக்கு மெயின் செஃப் யாரு? சிவதர்ஷினி. வெங்காயம் போட்டுட்டேன், நல்லா கடுகு சீரகம் போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு தக்காளி போட்டுக்கேன். 2 தக்காளி பருப்பு போட்டுருக்காங்க. இது வந்து மசூர் டால் போட்டுக்கேன். டால் தடுக்கா இந்த இது. ஆமா, ஆரஞ்சு கலர் பருப்பு. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு போட்டிருக்கேன், மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இது வந்து ஷாய் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா கொரியாண்டர் பவுடர் போட்டுருக்கேன். கொஞ்சம் காயம் போட்டுட்டு நல்லா இது பண்ணிட்டு அந்த பருப்பு கூட போட்டு விசில் அடிச்சு வேக விடுவாங்க. அவ்வளவுதான். தூக்கி வச்சோம்னா 2 விசில் அந்த பருப்போட சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். இதெல்லாம் ஒரு மேட்ரு. இதான் டால் தடுக்கா. இது காமிக்க உங்களுக்கு அவசரப்படுறேன். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பஸ்ல வருமா ஃபிளைட்ல வருமா? சூப்பரா ஷாய் பண்ணி வச்சுட்டேன். நல்லா இருக்கேன்.
செம்ம 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 மாஸ். சும்மா கிண்டி விட தான் வந்து நிற்கா. இவ்வளோ நான் தான் வச்சேன். சொன்னேன், நம்பிடாதீங்க யாரும். பாஸ் பாஸ் அப்படிலாம் சீக்கிரமா. சரி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இது பொடி பொடியா நறுக்கி வைனமா நானுக்கு. இது என்ன பண்ற சிவா? நான் இந்த பாருங்க எப்படி பண்றேன்னு பாருங்க. சப்பாத்தி மாதிரி 2 கை வச்சு தேய்க்க கூடாது. என்ன செய்யக்கூடாது. இதை வந்து சென்டரா விட்டுட்டு பிடிச்சிட்டு இப்படி செய்யணும். சூப்பர், வெரி குட். வந்து பிற்காலத்தில் செஃப் ஆக போகிறான். நம்ம பிகாம் முடிச்சுட்டு ஒரு 2-3 இயர்ஸ் ஏர்னிங் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு ஏர்னிங் அதாவது சம்பளம் வேலைக்கு போவா. இப்போ முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அப்புறம் இல்லை ஃபர்ஸ்ட் இப்போ அவள் வந்து படிக்கிறதா தான். அவள் வந்து வேலைக்கு அது சாரி ஏன் வளர்ற அவள் வந்து செஃப் போகிறதா தான் பிளான் இருந்துச்சு. நாங்கள் ஆகஸ்ட் அதாவது இந்த அடுத்த மே ஏப்ரலில் போட மாதிரி இருந்துச்சு. அவள் வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிருக்கா. அதாவது 3rd இயர் போகிறா. அவள் வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் 2nd or 3rd இருக்கிறா. அதனால நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சா நான் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு இருக்கா. அதனால ஒரு 3 வருஷம் அவள் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் என்னோட காசுலேயே படிச்சுக்கிறேன்னு இருக்கா. திறமை தானே பார்ப்போம். அதனால சரி படி அப்படின்ட்டு இப்போ அடுத்து கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனானா வேலைக்கு போயிடுவாள். எப்படினாலும் ஏப்ரல் கழிச்சு தான் போவாள். ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சுதான் அதுக்கப்புறம் தான் அவங்க இது பண்ணி எடுப்பாங்க. அதனால பார்ப்போம் எப்படி வச்சுருக்கிறேன்னு பகவான். ஆக்சுவலி கொஞ்சம் வந்து தேவை, இப்போ பணமும் தேவை இருக்குது எங்களுக்கு. 2வது வந்து ஒரு ஆளாகவே கஷ்டப்பட்டுருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க எங்கள் வீட்டில். அவங்க கொஞ்சம் நான் ஒரு 32 வருஷம் நார்த் இந்தியாவில் வேலை பார்த்தாங்க. ஆனால் நல்லா அங்கே ஒரே சப்பாத்தி அதுக்கு தான் நாங்களும் கூட இருந்தோம் 17 வருஷம். அதனால் இப்போ வந்து வெளியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரிட்டையர் வந்துட்டாங்க. ரிட்டையர்னா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வந்துட்டாங்க. அவங்களால பார்க்க முடியல அப்படின்ட்டு. இத்தனைக்கும் ஆஃபீஸர் போஸ்ட்டில் தான் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து சூப்பரண்டடாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் PR1 PR2 ஆகி அப்புறம் ஆஃபீஸர் ஆனாங்க. அதுக்கப்புறம் என்னால் முடியல அப்படின்ட்டு வந்துட்டாங்க. அதனால் அங்கே ஆஃபீஸராக இருந்து வந்ததுனால இங்கே நல்ல ஓரளவு நல்ல வேலை தான் கிடச்சிருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் தான் நல்ல போஸ்ட்டு தான். ஒரு நாளுக்கு எவ்வளோ பேச்சு. ஆமாம், அதனால் பார்ப்போம் எப்படி வச்சுருக்காங்க. ஸோ இப்படி போட்டாச்சு. இது வந்து புஃப்னு வரும்போது இந்த கல் வந்து திருப்பி அடுப்பில் ஒரு சைடாக காமிச்சு இது பண்ணும். சரி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. சொல்லுங்க. செம்மையாக இருக்குது. அதை பிச்சு காமி. அந்த நான் சாஃப்டாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்படி 2 கையில் போய் இத்தனைக்கும் நம்ம வந்து இது ஈஸ்ட் போடல. அவ்வளோ அருமையாக இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா இது வந்து சாய் பன்னீர். ஆமாம், சாய் பன்னீர் செஞ்சுருக்கிறோம். இந்த தால் தடுக்கா கொடுத்துருக்குறோம். ஜீரா ரைஸ் செஞ்சுருக்கோம். நல்ல கம்மி ஜீரா ரைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பில் அங்கே நான் கல்ல வச்சுட்டு வந்திருக்கேன் வெங்காயம். சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் நைட்டு டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்ப மாவு தோசை, தேங்காய் சட்னி. ஆமாம், அப்புறம் கொஞ்சம் சாதம்லாம் கொஞ்சம் வந்து இருக்குது. டால் இருக்குது, சப்ஜி இருக்குது, சாதம் இருக்குது. அதனால் கொஞ்சம் சாதமும் கொஞ்சம் தோசையும் சாப்பிட போகிறோம். ஆமாம், கிரேஸ் எல்லாம் போய் ஒரு வாரத்துக்குள்ள காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஆமாம், டயர்டாக இருக்குது. சண்டே வந்து நமக்கு எண்ட் ஆகிடுது. இன்னைக்கு படுக்க போகிறோம். வேலையெல்லாம் முடித்து சாப்பாடு முடித்து எல்லாம் முடித்து தமிழ் செல்வன் படத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன். பார்த்துட்டு வந்து படுக்க போகிறேன். ஓகேவா? இது மாதிரி விளாக்ஸு அனுப்போ வீடியோஸு ரெசிபிஸு ஃபன் வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு மேகலை ரேண்டம் தாட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வந்தேன்? ஓகே, பாய், குட் நைட்.